இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். நாம் தமிழ் கட்சி கடந்த சனிக்கிழமை திருச்சியில பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கட்சிக்காரங்க ஒரு 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பிரம்மாண்ட மாநாடு, நிறைய மக்கள் திரள், அலையா மக்கள் வந்தாங்க. நம்ம வீடியோல பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோ அதாவது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்னன்னா, மாற்றம்னா என்ன, ஒரு மாற்றம் எப்படி இருக்கணும், இப்போ இருக்கிற கட்சிகள்ல எது மாற்றமாக இருக்கு, யாரு கரெக்டான மாற்றத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்ம மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தோம். ஓகே, இப்போ மாநாட்டுல வந்து சீமான் அவர்கள் நாங்க என்னென்னலாம் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா மாற்றம் அப்படின்னு சொல்லல, எந்தெந்த விஷயங்கள்ல மொழி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, தொழிற்சாலைகள் அது ரீதியாக, இப்படி வரலாறு ரீதியாக, இப்படி எல்லா விஷயங்கள்லயும் இங்க மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றத ஒரு தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்தாங்க. அப்போ எல்லா விஷயங்கள்லயும் மாற்றம் அப்படின்னும் பொழுது அது சாத்தியமாக இருக்குமா, எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் சாத்தியமாக இருக்கும், சீமான் வைக்கக்கூடிய மாற்றம் சொல்றேன், அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற பேசுபொருள் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு கேள்விகள், ஒரு கிண்டல் தோணியில நிறைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம பேசுவோம். சீமான் வைக்கக்கூடிய மாற்றங்கள், ஒவ்வொரு துறையிலையும் அவர் வைக்கக்கூடிய மாற்றங்கள் சாத்தியமா, எப்படி எவ்வளவு அளவுக்கு நம்ம எட்ட முடியும் அந்த லெவல அப்படின்றத பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த மாநாடு எப்படி இருந்துச்சு? மாநாடு பிரம்மாண்டமா இருந்தது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 லட்சம் பேர் சேர்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் தமிழர்கள் 2 லட்சம் பேர் சேர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, அரசியல் ரீதியா சேர்றது. சினிமாக்கெல்லாம் சேருவாங்க. ஆமா, விஜய் வந்தா போவாங்க, அஜித் வந்தா போவாங்க, ரஜினி வந்தா போவாங்க. அரசியலுக்காக, கொள்கை கோட்பாட்டுக்காக ஒரு 2 லட்சம் பேர் வந்து சேர்றது சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா நம்ம பவரை காட்டணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதை தாண்டி பெரிய நம்ம கொள்கையை விளக்கணும், நம்ம கொள்கையை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான நோக்கத்துல மாநாடு நடத்துறது கிடையாது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இந்த ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே அப்படிதான் இதை பார்ப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பவரை காட்டிடணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்டிகே ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அதுக்கு வேற முக்கியத்துவமும் இருக்கு. வெறுமனே பவரை காட்டுறது மட்டும் இல்லாம அங்க பேசப்பட்ட அந்த அரசியலுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அந்த அரசியலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை, இந்த மாற்றத்துக்கான அரசியல் பேசுறாங்க, அது என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க பேசுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் மீடியா தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். மீடியாவை பொறுத்தளவுல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குற ஃப்ரண்ட் பேஜ்ல இதை போடல. 2 லட்சம் பேர் கூடியிருக்காங்க, முக்கியமான நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, பாலிசி வைஸ் நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாம 3rd பேஜ் 4th பேஜ்ல ஒரு 1/4 பேஜ்ல ஒரு நியூஸா போடுறாங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்க வேண்டிய நியூஸ் அது திருச்சியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மீடியா பெருசா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்ஃபேக்ட் இந்த டிபேட்டை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுன்றாங்க, இப்படி பிரச்சனைகள் இருக்குன்றாங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லையான்றத ஒரு விவாதமா இதை மாற்றணும். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் எனிவே, நமக்கு இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்கு, நம்ம அதை பண்ணலாம். ஒன்னும் அரசியல் மாற்று வேணும், திராவிடத்துக்கு ஒரு மாற்று வேணும். அதுதான் பிரைமரி. தமிழ் தேசியம் திராவிடத்துக்கான மாற்று. இதை செஞ்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஒரு காலத்துல இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி இந்த பிரச்சனை என்ன, சில மக்களுக்கு தான் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பிரதிநிதியா இருந்தது. நிறைய பேரை காங்கிரஸ் பார்ட்டியால உள்வாங்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு காங்கிரஸ் பார்ட்டியால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு அதிருப்தி வருது, திராவிட கட்சிகள் உருவாகுது. ஃபர்ஸ்ட் திமுக, அதுக்கப்புறம் அதிமுக. அந்த கட்சிகள் உருவானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸால செய்ய முடியாத வேலையை இந்த கட்சிகள் எல்லாம் பண்றாங்க. திராவிட கட்சிகள் காங்கிரஸால உள்வாங்க முடியாத மக்களை இந்த திராவிட கட்சிகள் உள்வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிட கட்சிகள் அப்கோர்ஸ் கொஞ்சம் மக்களை உள்வாங்குறாங்க, சில பிசி கம்யூனிட்டிஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் மக்கள் இன்னும் நிறைய பேருக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லை. திராவிட கட்சிகள் தமிழ் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இல்லை. மொழியோட முக்கியத்துவம் அந்த மாநாட்டில் பேசினாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம்ன்ற அந்த ஐடியாலஜி கட்டமைக்கிறதுக்கு மொழி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
மொழியா இருக்கலாம், அடையாளமா இருக்கலாம், கலாச்சாரமா இருக்கலாம், பண்பாடு, வரலாறு, இது எல்லாமே தமிழ் நேஷனலிசமோட ஃபவுண்டேஷன்ஸ். அந்த வகையில மொழியும் ரொம்ப முக்கியம். திராவிட கட்சிகளால தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியல. தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாம தமிழர்களான கட்சியா எப்படி வந்திருக்க முடியும்? அதுல இவ்வளவு கராலா இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் மக்களோட எழுச்சி இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. இப்பவும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற வார்த்தையை செலக்டிவா தான் யூஸ் பண்ணுவாங்க. திராவிட நாகரிகம் பாங்க, திராவிட கலாச்சாரம் பாங்க, திராவிட மோசசாரியம் பாங்க, திராவிட பொங்கல், ஆமா தமிழர்களே வாக்களிங்கள் பாங்க கடைசியில. சோ கரெக்டா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா சில இடங்கள்ல தான் தமிழ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இப்ப கூட அவங்க இதை ஈஸியா உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சோ அவங்களுக்கு தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதே பெரிய தயக்கம் இருக்கு. இப்படி எந்த நாட்டிலையும் இருக்குன்னு எனக்கு தோணல. எல்லா நாடுகள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் அந்த மக்கள் அவங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அந்த பெயரை வச்சுதான் கட்சிகள்லாம் செயல்படும். இப்ப நம்ம தெருவில் போய் யார்கிட்ட கேட்டாலும் நீங்க யாருன்னு கேட்டா தமிழர்னு தான் சொல்லுவோம், திராவிடர்னு யாருமே சொல்ல மாட்டோம். அப்ப கட்சிகளும் அந்த லாங்குவேஜ்ல தான் பேசணும். மேபி நீங்க தமிழ்ன்ற வார்த்தையை கட்சியில வைக்கலனா கூட நீங்க பேசக்கூடிய மொழி அந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கணும். தமிழர்கள், தமிழ், இந்த மாதிரியான அரசியல் தான் நீங்க பேசணும். பட் அதை பண்றது கூட இங்க இல்லை. ஸோ அந்த வகையில மொழி ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட். மொழி இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. மொழி அழிஞ்சிட்டு இருக்குனாலே பொருளாதாரம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். தமிழ் பொருளாதாரம் அழிஞ்சிட்டு இருக்கனாலதான் மொழி அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷ் ஏன் அவ்வளவு செழிப்பா இருக்கு? ஏன்னா வெள்ளக்காரனோட பொருளாதாரம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. பிரிட்டிஷ்காரன் அங்கிருந்து அவனோட பொருளாதாரம் விரிவடையும் போது என்ன ஆகுது? அவனோட மொழியும் அதோட சேர்ந்து விரிவடையுது. அவன் நம்மளையும் அவன் மொழியை படிக்க வச்சான். நம்ம ஏன் மொழியை படிச்சோம்? பிரிட்டிஷ்காரன் பணக்காரனா இருக்கான், நமக்கு நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுப்பான். அவன் மொழியை படிச்சு அவன் கூட வர்த்தகம் பண்ணா நமக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு, பொருளாதாரம் அவன்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம அவன் மொழியை படிப்போம். ஆப்பிரிக்கா நாட்டுக்காரனோட மொழியை நம்ம படிக்கலையே, ஏன்னா அந்த மொழி படிக்கிறதால நமக்கு பிரோஜனம் இல்லை. ஸோ நம்ம பிரிட்டிஷ்காரனோட மொழியை படிக்கும். அதுக்கப்புறம் அவனோட மொழி பார்த்தோம்னா வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னைக்கும் நம்ம ஏன் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இன்னைக்கும் ஐடி நிறுவனங்கள் இதெல்லாம் யூரோப்பையும் அமெரிக்காவையும் சார்ந்திருக்கு. ஸோ பொருளாதார ரீதியா நம்ம அவனை சார்ந்திருக்கும். அப்ப நேச்சுரலா நம்ம மொழி என்ன ஆகுது? வீக் ஆகுது. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு பொருளாதார பலம் இல்லை. நம்ம பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம மொழியும் வெளியே போகும். இன்னைக்கு நம்ம மொழி பலவீனமாகிக்கிட்டே இருக்கு. ஆங்கிலமா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், மற்ற மொழிகள் பார்த்தோம்னா நம்ம ஊருக்குள்ள பெனிட்ரேட் ஆகி வராங்க. இப்போ ஒரு மொழி வீக் ஆகுதுனாலே நம்ம பொருளாதாரம் வீக்கா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அப்ப நம்ம பொருளாதாரத்தையும் சரி பண்ணணும். பொருளாதாரம் சரி பண்ணணும்னா தமிழர்கள் ஆட்சிக்கு வரணும். அப்ப நம்ம வரலாற்றை மீட்டெடுக்கணும். தலைவரை பத்தி பேச வேண்டியது இருக்கு. தலைவரை பத்தியும் நிறைய பேசினாங்க அந்த மாநாட்டுல. ஏன்னா அதுதானே பிராக்டிக்கலா நீங்க காட்டணும்னா அதானே. ஆமா, தமிழர்களுக்காக நின்ன ஒரு தலைவர்னா அப்ப நீங்க அவரையும் பத்தி பேசிதான் ஆகணும். அப்புறம் கலாச்சாரம், பண்பாடு, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும். ஸோ அதெல்லாமே பேசுறாங்க. ஸோ இந்த என்டிகேவோட மாநாடை பொறுத்தளவு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா இப்போதைக்கு இம்மீடியட் டாஸ்க் என்ன? எலெக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அரசியல் மாற்றத்தை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஏற்படுத்தணும். இந்த எலெக்ஷன்ல அரசியல் மாற்றம் ஏற்படுவது கஷ்டம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை நோக்கி வேகமா போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரியான விஷயம். ஸோ இம்மிடியட் டாஸ்க் என்னன்னா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் இம்மிடியட் டாஸ்க். ஓகே. ரெண்டாவது அதுதான் இந்த மாநாட்டிலையும் பேசுறாங்க, இம்மிடியட் டாஸ்க் பத்தி பேசுறாங்க. செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா நாங்க பவருக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? அது அவங்க என்னைக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஸோ என்னைக்கு அது என்னைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ பட் அவங்க விஷனை சொல்றாங்க. நாங்க பவருக்கு வந்தா தமிழ்நாட்டை இந்த மாதிரியான ஒரு மாநிலமா நாங்க உருவாக்குவோம், இந்தந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ பவருக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் அதோட முக்கியத்துவம் என்னன்னா என்டிகே சொசைட்டி எப்படி பாக்குறாங்க, பொருளாதாரத்தை எப்படி பாக்குறாங்க, அரசுன்ற நிறுவனத்தை எப்படி பாக்குறாங்க. ஏன்னா இப்ப திமுக அதிமுக எல்லாம் ஒரு விதமா பாக்குறாங்கல்ல. அரசுன்ற நிறுவனம்னா அவங்கள பொறுத்தளவு என்ன? மாசம் மாசம் காசு கொடுக்கறது, ஃப்ரீ பீஸ் நிறைய அள்ளி வீசுறது, அரசுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அரசை ஒரு இவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க அரசை எப்படி பாக்குறாங்க, எக்கானமி எப்படி பாக்குறாங்க, இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா திராவிட கட்சிகள் இங்க இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு ஓட் போடுறவங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனா அவங்க கிட்ட கேட்டா திமுக 2 தடவை ஜெயிச்சா பிரச்சனைங்க, அதனால நான் அதிமுகவுக்கு போடுவாங்க. திமுக காரன்ட்ட கேட்டா பாஜக வந்துடக்கூடாது. இது அப்கோர்ஸ் சீமானவர்களும் பேசியிருப்பாரு அந்த மாநாட்டுல. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து தான் அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. திராவிடம் தேவைங்க, திராவிடம் இல்லைன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சிருங்கன்னா சொல்ல மாட்டாங்க.
ஸோ அந்த வகையில திராவிடத்தோட தேவை ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ மாற்று வேணும்ன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செய்வோம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல எனக்கு சில மாற்று கருத்துக்கள் உண்டு. ஏன்னா என்டிகே பொறுத்தவரை நம்ம பார்த்த லெவலில் ஏறக்குறைய ஒரு சோஷியலிஸ்டிக் ஸ்டைல்ல தான் அவங்க அப்ரோச் பண்றாங்க. ஏறக்குறைய அவங்க சோசியலிசம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, பட் சீமான் அவர்கள் அங்க பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு சோசியலிஸ்டிக் ஸ்டைல்ல அரசியல் அணுகிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அரசனுடைய பணி அப்படின்றது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அதிக மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ் வந்து சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. குறிப்பா ஆடு மாடுகள் மேய்க்கிறது அரசு உத்தியோகமா மாத்திடுவோம்னு சொல்றதா இருக்கலாம், அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோவெல்லாம் நாங்களே எடுத்து நடத்திடுவோம்னு சொல்றதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஒரு விதமான ஒரு சோசியலிஸ்டிக் பார்வையில இருந்து தான் இதை அணுகிறார். இப்ப 2 விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்தளவில் அவங்களும் இதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட நிகழ்கால அரசியலும் சோசியலிஸ்டிக் ரூட்ல தான் போகும். நிகழ்கால அரசியலும் அவங்களோட எப்படி இருக்கும்னா, யூனியன், தொழிலாளர் போராட்டம், தொழிலாளர்களுக்கான முன்னேற்றம், இந்த மாதிரி தான் அவங்க அரசியலை கட்டமைச்சிருப்பாங்க. பட் என்டிகேவோட நிகழ்கால அரசியல் வேற மாதிரி இருக்கு, தமிழ் தேசிய அரசியலா தான் இருக்கு. தமிழ் தேசியம், வரலாறு, பண்பாடு, இதை மீட்டெடுக்கணும், ஒரு தேசிய ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், தமிழ் தேசிய மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த மாதிரியான அரசியல் இருக்கு. பட் வந்தா என்ன பண்ணுவோன்ற இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட் ஸ்டைல இருக்கு, கம்யூனிஸ்டோட ஒத்து போறாங்க, ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகளோட ஒத்து போறாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இதுல என்னன்னா அது சாத்தியம் கிடையாதுன்றது என்னோட பார்வை. முழுசா சாத்தியம் இல்லையா, இல்ல ஓரளவுக்கு சாத்தியம்? இப்போ ஒண்ணு என்னன்னா, இன்டென்ஷன் நம்ம சப்போர்ட் பண்ணணும், இன்டென்ஷனை நம்ம ஏத்துக்கணும். இப்ப சொசைட்டில விவசாயிகளை பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஓவரால் க்ரோத் ரேட் 11% சொல்றோம், அக்ரிகல்ச்சர்ல என்ன க்ரோத் ரேட்னா மைனஸ், ஒன்றும் கிடையாது, க்ரோத் ரேட்டே கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு. இப்ப ஓவரால் க்ரோத் ரேட்டும் கம்மியா இருக்கு, விவசாயமும் பெருசா க்ரோ ஆகலன்னா ஓகே. ஆனா என்ன நடக்குதுன்னா, ஒரு சைட்ல சொசைட்டி க்ரோ ஆகுது, இன்னொரு சைட்ல டவுன் ஆயிட்டு இருக்கு. அது டேஞ்சர் இல்ல? ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு காட்டுது. அப்ப உங்க ஃபோக்கஸ் எல்லாம் நகரம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தானே ஃபோக்கஸ் பண்றீங்க. இது பாரபட்சமால நீங்க மக்களை இப்ப பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இல்ல, நாங்க விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், விவசாயிகளை மேம்படுத்துறதுக்கான வேலைகளும் நாங்க பார்ப்போம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நல்ல ஒரு விஷயம். ஆனா இப்ப ஆடு மாடு மேய்க்கிறத அரசு தொழிலாக்க முடியுமா? ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ற வேலையெல்லாம் அரசு பண்ண முடியுமா? ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்ப ஆடு மாடு மேய்க்கிற வேலையை ஏன் அரசு வேலையை ஆக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? கஷ்டத்துல இருக்கு, ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. ஸோ அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற வேலைக்கு போக முடியல, இந்த வேலையில இருக்காங்க, சம்பாத்தியமும் ரொம்ப கம்மியா இருக்கு, 10-15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க மாசம். ஸோ அப்ப அரசு வேலையா மாறியாச்சுன்னா 50,000 ரூபாய் இல்லையா? ஸோ அப்ப முதல்ல ஏன் அவங்களோட சம்பாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு? அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை வழியா வரக்கூடிய லாபங்கள் கம்மியா இருக்கு. இப்ப ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அது வழியா அவங்களுக்கு நிறைய லாபம் வரும்ல, பால் கறந்து விற்பாங்க, சாணத்துக்கு மேபி வேற யூஸ் இருக்கும், பை ப்ராடக்ட்ஸ்லாம் வேற மாதிரி யூஸ் பண்ணலாம், பால்கோவா பண்ணலாம் பாலை வச்சு. இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த வேலை வழியா வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அது கம்மியா இருக்கு. அப்ப உங்களுக்கு அது வழியா கிடைக்கக்கூடிய சம்பளமும் கம்மியா தான் இருக்கும். இப்ப வெள்ளைக்காரன் பாத்தீங்கன்னா அவன் மெக்கனைஸ் பண்ணிடுறான், ஃபுல்லா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்கிடுறான். நம்ம 1 ஏக்கர் நிலத்துல 10 பேர் வேலை பார்க்கறோம்னா, அவன் 1 ஏக்கர் நிலத்துல 100 ஏக்கர் நிலத்துல 10 பேர் தான் வேலை பார்ப்பான். ஸோ அவன் டெக்னாலஜி யூஸ் பண்றான். டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்கள் கம்மியா இருந்தாலும் அந்த 10 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஓவராலா விவசாயன்ற செக்டரும் நல்லா செழிப்பா இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் சொல்லும் போது அப்ப ஐடி நிறுவனம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, சாப்பாட்டுக்கு எங்க போவீங்க அப்படிம்பாங்க. அது சிம்பிள். நம்ம விவசாயம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, விவசாயத்தில் நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் லிட்டரலா ஆடு மாடு மேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்க டெக்னாலஜியை உள்ள கொண்டு வராம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல உங்களால அவன் கூட கம்பீட் பண்ண முடியாது. நீங்க அவன் சீப்பா ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்த நீங்க ரொம்ப காஸ்ட்லியா பண்ணிட்டு இருப்பீங்க. டெக்னாலஜி அப்டேட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது, எல்லா துறையிலும் முக்கியமானது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன சிக்கல்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாலே என்ன சிக்கல்னா, வெள்ளக்காரன் பண்ற மாதிரி நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணோம்னா கிராமங்கள்ல புரட்சி வெடிச்சிடும். டெக்னாலஜி கொண்டு வரீங்க, விவசாயிகள் எடுத்து எங்க போவாங்க? அந்த ஒரு சிக்கல் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தா என்ன நடக்கும்? வேலைக்கு நிறைய பேர் தேவையில்லை. 100 பேர் செய்யற வேலையை டெக்னாலஜி ஒரு ஆள் வச்சு பண்ணிடும். அப்ப மீதி 99 பேருக்கு வேற வேலை கொடுக்கணும்ல நீங்க.
அப்ப என்ன நடக்கணும்? இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சைட்ல க்ரோ ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் 30-40% மக்கள் தான் விவசாயத்துல ஈடுபடுறாங்க. நார்த்ல 60% ஈடுபடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கும் நார்த்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? மீதி மக்கள் நம்ம ஆட்கள் அங்க சிட்டிஸ்ல இருக்காங்க. சிட்டிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தனால தமிழ் மக்கள் விவசாயத்துல இருந்து அங்க மைக்ரேட் ஆகி போறாங்க. சிட்டிஸ்க்கு போய் அங்க போய் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த மாற்றம் நடக்கணும்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லா நடக்கணும். புது புது இண்டஸ்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆகணும் சிட்டிஸ்ல. அதை செய்யாம நான் பாட்டுக்கு வெறுமனே டெக்னாலஜி மட்டும் உள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. விவசாயிகளை ஃபுல்லா வெள்ளத்துக்கு போட்டுட்டு லேண்ட் ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு 1000 ஏக்கர் நிலத்தை நானே வாங்கிடுவேன், 10,000 ஏக்கர் நிலத்தை நானே வச்சுப்பேன், டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்துருவேன்னா புரட்சி அடிச்சிடும். ஸோ அந்த சிக்கலும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம எக்கானமியை வேகமா நம்ம ரேப்பிடா க்ரோ பண்ணணும், இண்டஸ்ட்ரியலைசேஷனை அக்ரெசிவா கொண்டு போகணும். அப்பதான் இங்க இருக்கிற மக்கள் அங்க அந்த பகுதியில் வேலையை கிரியேட் பண்ண முடியும். உடனே ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் 50 இயர்ஸா. ஒரு காலத்துல தமிழ்நாடு 100% விவசாய மாநிலமா தான் இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விவசாயிகளா தான் இருந்திருப்போம். இன்னைக்கு அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கோம். அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எஜுகேஷன், இந்த பேச்செல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், டெக்னாலஜி அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றம் அவங்களுக்கும் நடக்கணும். அப்ப நம்ம வேகமா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணும், புது புது குரோத்தை நம்ம கொண்டு வரணும். ரெண்டாவது, உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளை வளராத நாடுகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா பலவீனமா இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷனா இருக்கும். சைனாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், விவசாயத்தை சார்ந்த நாடுகளா இருக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயத்துல லாபம் கம்மி. விவசாயத்துல லாபம் கம்மியா இருக்கும்போது அதை சார்ந்தே நீங்க இருந்தீங்கன்னா உங்க நாடும் பலவீனமா தான் இருக்கும். ஸோ நீங்க புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி, ஏஐ, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அப்ப பில்கேட்ஸ் ஏன் நிறைய லேண்ட் வாங்குறாரு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்குறாரு, அவர் எதுக்கோ வாங்குவாரா இருக்கும். பிளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க விவசாயம் பண்ற மாதிரி விவசாயம் பண்ண மாட்டாரு. அவரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணாலும் அவரோட ஸ்டைல் ஆஃப் விவசாயம் வேற மாதிரி இருக்கும். டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அவர் விவசாயம் பண்ணுவாரு. இப்போ இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி சொல்ல நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விவசாயம் சார்ந்து இண்டஸ்ட்ரி, இப்போ பால் இருக்குன்னா ஒரு 1000 ஏக்கர்ல ஒரு பால் பண்ணையை உருவாக்கும். இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பால்ல எடுத்துட்டு ஊற்றுவாங்க. இப்போ இருக்கிற ரேட்டை விட அந்த ரேட் நாங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவோம் கிட்ட இருந்து. இப்போ 30 ரூபாய்க்கு விவசாயிகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, நாங்க 60 ரூபா கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கான பை ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க ரெடி பண்ணுவோம். இப்போ ரெடி பண்ணி வேலைவாய்ப்பும் கிடைக்கும், விவசாயிகளுக்குமான இதுவும் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, இப்போ ஒன்று சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். 30 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு இருக்க பொருளை விவசாயிகளுக்கு லாபம் கொடுக்கணுன்றதுக்காக 60 ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியாது. எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் எங்க இருந்து வரும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, யுஎஸ்எஸ்ஆர் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, கடப்பாறை அப்புறம் இந்த மம்மட்டி எல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் அட்வைஸ் பண்றாரு, இந்த 100 பேர் பாக்குற வேலையை நீங்க கிரெயின் அப்புறம் ஜேசிபி எல்லாம் கொண்டு பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருமே, 5 பேர் இந்த வேலையை பார்த்துடலாமே. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நீங்க கிரெயின் அதெல்லாம் கொண்டு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அந்த 100 பேருக்கு வேலை போயிடும். ஸோ அந்த 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக நாங்க மம்மட்டி கடப்பாறையை வச்சு பண்றோம். உடனே அவர் சொல்லுவாராம், அப்ப இந்த ஸ்பூனை வச்சு வேலை பார்க்கலாமே நீங்க, இன்னொரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாமே நீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எஃபிஷியண்டா வேலையை நடத்தணும். இன்எஃபிஷியண்டா நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா அரசு கொஞ்ச நாள் காம்பன்சேட் பண்ணலாம். நீங்க 5 பேர் பண்ற வேலையை 100 பேர் சேர்ந்து பண்றீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அரசு அதை காம்பன்சேட் பண்ணலாம். அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அரசு திவால் ஆகிரும், அரசால அதை பண்ண முடியாது. யுஎஸ்எஸ்ஆர் அப்படிதான் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 30 ரூபாய்க்கு நீங்க பால் விற்கிறாங்கன்னா நாங்க அதை 60 ரூபாய்க்கு வாங்குவோம். அதை எப்படி வாங்குங்க 60 ரூபாய்க்கு? அந்த மீதி எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் எங்க இருந்து வரும்? இது விற்கக்கூடிய லாபம் இருக்குல்ல இந்த இண்டஸ்ட்ரி விற்கக்கூடிய. இப்ப சிம்பிள்ங்க, இப்ப 30 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை நீங்க எதுக்கு 60 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு கேட்கிறேன். 30 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குது, எதுக்கு 60 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு கேட்கிறேன். இப்ப 30 ரூபான்னு எப்படி தீர்மானம் பண்ணப்படுது அந்த பொருளோட ரேட்டு? அதனுடைய வருகையை பொறுத்து தான், எவ்வளவு டிமாண்ட் சப்ளை இல்லையா? அப்ப டிமாண்ட் சப்ளை தான் அதை தீர்மானிக்கணும். அந்த பொருளுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இவ்வளவு சப்ளை இருக்கு, அதை பேஸ் பண்ணி இந்த ரேட்டு 1 லிட்டர் பாலுக்கு 30 ரூபா, சும்மா எனக்கு தெரியல, அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 30 ரூபான்னு பிக்ஸ் பண்றாங்க. இப்ப இது சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? பாலோட ரேட் கம்மியாகும். சப்ளை கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? பாலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இந்த டிமாண்ட் சப்ளை வழியா வரக்கூடிய அந்த ரேட்ல எனக்கு விருப்பம் இல்லை,
அது கரெக்டான ரேட்டா இல்ல. சோ நான் செயற்கையா அப்ப நிரந்தர ஒரு விலை ஃபிக்ஸ் பண்றது அதான் அது அங்கதான் சிக்கல் இருக்கு. இப்ப சோவியத் யூனியன்ல அதான் நடந்தது. பெருசா இன்ஃபிளேஷன் அங்க பெருசா இல்ல, ஏன்னா கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிடும் அந்த இன்ஃபிளேஷன். குறைந்தபட்சம் ஒரு ஆதார விலைன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணல, இப்பவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கரும்புக்கான ஆதார விலை, இப்போ நெல்லுக்கான ஒரு குறைந்தபட்ச பேசிக் 3500 ரூபா ஒரு மூட்டை அப்படின்றது ஒரு பேசிக். அது ஏன் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா உங்களால ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியல அந்த தொழில. இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க, விவசாயம் பண்ணி சில பொருட்களை உற்பத்தி பண்றீங்க, மார்க்கெட் பிரைஸுக்கு நீங்க அதை வித்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு 100 ரூபா செலவாகுது, ஆனா நீங்க மார்க்கெட்ல போய் வித்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா தான் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பிக்சட் பிரைஸை செட் பண்றாங்க. பிக்சட் பிரைஸை செட் பண்ணி 50 ரூபா பொருளை கவர்மெண்ட் 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப நஷ்டம் யாருக்கு வருதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த லாஸை வந்து கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. அதனால நமக்கு தெரியல, அதாவது உங்க டாக்ஸ் பணமும் என் டாக்ஸ் பணமும் போயிட்டு இருக்கிறது இல்ல. இதை நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண முடியாது. இதை ஏன் இந்தியால பண்றாங்கன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான இந்தியர்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்த பண்ணலாம்னு சொன்ன புரட்சி வெடிச்சிரும் இந்தியால. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்லாம் நீங்க கொடுத்தாதான் சஸ்டெயின் ஆகும். அதனாலதான் நான் சொல்றேன், வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுன்றதுக்காக டெக்னாலஜியை கொண்டு வராம நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில ப்ராஃபிட் இருக்காது. 5 பேர் பண்ற வேலையை நீங்க 100 பேர் சேர்ந்து பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க அதிக ரேட்டுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அதை. அப்ப மார்க்கெட்ல அதுக்கான ரேட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க 100 ரூபாய்க்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணிருப்பீங்க, மார்க்கெட்ல 50 ரூபாய்க்கு தான் அது போகும். அப்ப என்ன பண்ணுது, கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை அங்க பம்ப் பண்ணுது. இல்ல நான் அதை விட பெட்டரான பிரைஸுக்கு வாங்குறேன், வாங்கிட்டு கவர்மெண்ட் எங்க போய் விற்கும், எடுத்தது மார்க்கெட் பிரைஸ் தான் கவர்மெண்ட் விற்கும் அதை. ஓகே, சோ அதான் இங்க சிக்கல். அரசோட வேலை என்னடா நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அரசுன்றது வந்து டைரக்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது கிடையாது. இப்ப பிரபுக்கு வேலை இல்லைன்னா டக்குன்னு ஓகே நான் கவர்மெண்ட் நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது. பிரபு ஒரு வேலை பண்றாரு, அவருக்கு நான் 30 ரூபா கொடுக்குறேன்னா எனக்கு பிரபுவால எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா வரணும். அப்பதான் என்னால சஸ்டைனபிளா ரன் பண்ண முடியும். இல்ல நான் பிரபுக்கு ஒரு வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு வேலை கொடுத்துருவேன், ஆனா பிரபுவால எனக்கு வரக்கூடிய லாபம் 10 ரூபா தான்னா என்னால தொடர்ச்சியா அதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் பண்ணலாம், எலெக்ஷன்ல நான் ப்ராமிஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா போக போக என் கையில நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ல வரேன், ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை நீங்க கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்தீங்கன்னா டெம்பரரியா உங்களுக்கு மேபி ரன் பண்ணுவீங்க. நீங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, கவர்மெண்ட் எனக்கு டைரக்டா ஜாப் கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா அது சஸ்டைனபிளா இருக்காது. அது சஸ்டைனபிள் ஆகணும்னா அந்த இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்ல ரன் ஆகும். அப்பதான் உங்களால கொடுக்க முடியும். அதுல இருந்து எடுத்து தான் கொடுக்கணும். ஆமா, வேற கஜானால இருந்து எடுத்து வேற இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கணும். அப்படிதான் அப்படி இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், இப்ப பிஎஸ்என்எல் வச்சுப்போம். பிஎஸ்என்எல் நஷ்டத்துல நடக்குது, ஆனா பிஎஸ்என்எல் நினைச்சா லாபத்துல நடத்தலாம். ஏன்னா ஏர்டெல் நடத்துறான்ல, ஜியோ நடத்துறான். சோ பிஎஸ்என்எல்லையும் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணா லாபம் வரும். ஆனா நீங்க விவசாயத்தை பொறுத்தளவுல அந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்ல நடத்த முடியாது. சோ நீங்க அப்படி இருக்கும்போது 40,000 50,000 ரூபாய் நீங்க சேலரி கொடுக்க முடியாது. ஏன்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க ப்ராஃபிட் இருக்குல்ல, மார்க்கெட் இருக்குல்ல, அது விவசாயத்துல கிடையாது. நீங்க விவசாயத்திலையும் நல்லா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும்னா அப்ப டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணணும். சதுரி கிடக்கூடிய லேண்ட் எல்லாம் ஒரு சிங்கிள் பீஸா மாத்தணும். இன்னைக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு சதுரி கிடக்குதுல்ல, அது எல்லாத்தையும் நீங்க ஒரு பெரிய சங்கா மாத்தணும். யூஎஸ்ல எல்லாம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்கேல்ல ஒரு ஆள் அதை பண்ணணும். ஆமா, பெரிய ஆள் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்றாங்கன்னா என்ன ஆகும்னா மீதி விவசாயிகள் எங்க போவாங்கன்ற கேள்வி இருக்கு. அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துருச்சு. ஸோ மக்கள் மைக்ரேட் ஆகி ஃபார்ம்ஸ்ல இருந்து சிட்டிஸ்க்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லேபரை வச்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்றாங்க. ஆனா நமக்கு இன்னும் அந்த இது நடக்கல, இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கல. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும்.